நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள வசதிகள் குறித்து டாக்டர்களிடம் அவர் விரிவாக கேட்டறிந்தார். தொடர்ந்து மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். காப்பீடு அட்டை இல்லை என்றாலும் மருத்துவ சேவை மக்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். காப்பீட்டு அட்டை இல்லை என்று சிகிச்சை அளிக்காமல் இருக்கக்கூடாது. அரசு மருத்துவமனைகளில் பணம் கேட்டு வற்புறுத்தினால் 104 என்ற எண்ணில் புகார் அளித்த உடனேயே ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையை சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றியது சரிதான் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தொலைநோக்கோடு சமூக நீதித்துறை என்று பெயரை மாற்றியுள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை 60% 50% குறைக்க கோரிய வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2027 பொங்கலுக்கு புதிய தரத்துடன் கூடிய வேட்டி சேலைகள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன. தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகை பார்டருடன் சேலைகளும் சலவை செய்யப்பட்ட உயர் தரத்துடன் கூடிய வேட்டியும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் சீரமைக்கப்பட்ட அம்மா உணவகங்களுக்கு மக்கள் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் தினசரி சராசரியாக 1.04 லட்சம் பேர் 383 அம்மா உணவகங்களில் உணவருந்தியுள்ளனர். புதிய ரேஷன் கார்டுகள் 2 அல்லது 3 வாரங்களில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை தீவிர போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நாட்டை காக்கும் உன்னத பணியில் உயிர் நீத்த தமிழகத்துடைய மக்கள் நாயகன் வினோத்குமாருடைய குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 40 லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளது. இதற்கான காசோலையை மறைந்த ராணுவ வீரர் வினோத்குமாருடைய மனைவி பவித்ராவிடம் அமைச்சர் சரத்குமார் வழங்கினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி ஜூலை 15 வரவு வைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 34 கோடி தொழிலாளர்களுடைய PF கணக்கில் 1.44 கோடி தொகை வரவு வைக்கப்பட உள்ளது.